அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் அவசரமாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட போகின்றதா? அமெரிக்கா மத்திய கிழக்கு பிராந்தியத்திலிருந்து வெளியேறுவதற்கு ஒப்புக்கொண்டு விட்டதா? குறித்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டால் 72 மணித்தியாலங்களுக்குள் அமெரிக்கா மத்திய கிழக்கு பிராந்தியத்தை விட்டு போர் விமானங்களை வெளியேற்றி விடுமா? அமெரிக்கா பலவீனமாகவே இருக்கின்றது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்காவுக்கு இதற்கு பிறகு தாக்கு பிடிக்க முடியாது. மீண்டும் அமெரிக்கா போரை ஆரம்பித்தால் எங்களுடைய பதிலடி தாக்குதல்கள் பிராந்தியத்தையும் தாண்டிய தாக்குதல்களாகவே அமைந்திருக்கும். F-35 போர் விமானங்களை சுட்டு வீழ்த்துவதற்காகவும் அமெரிக்காவின் நவீன ஸ்டெல்த் போர் விமானங்களை இனங்காண்பதற்காகவும் ஈரான் களமிறக்கி இருக்கக்கூடிய புதிய ரகசிய ஆயுதம். இஸ்புல்லா இராணுவத்தின் அதிரடி வேட்டையும் லெபனானிய களத்தில் மஞ்சள் எல்லை பிரதேசங்களும் பெய்ரூட்டை இலக்கு வைத்து மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்களும். காசாவிலே அல்-கஸாம் படைப்பிரிவினுடைய புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டவரையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படுகொலை செய்துவிட்டதா? கடந்த 24 மணித்தியாலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவிலே உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. ஹஜ் பெருநாள் தினத்தை முன்னிட்டு பலஸ்தீனிய மக்கள் நிம்மதியாக இருக்கக்கூடாது என்பதற்காகவே உச்ச வான்வழி தாக்குதல்களை காசா முழுவதும் மேற்கொண்டு வருகின்றது. தெற்கு காசாவிலும் மத்திய காசாவினுடைய புரூஜி முகாம் பிரதேசங்களிலும் வடக்கு காசாவினுடைய 6க்கும் அதிகமான பிரதேசங்களிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நேற்றிரவிலிருந்து உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. அதிலும் குறிப்பாக வடக்கு காசாவினுடைய மேற்கு பிரதேசமான அல்-ஷிஃபா மருத்துவமனை கர்ஹாமில் இருக்கக்கூடிய பிரதேசமான அல்-ரிமால் பகுதியை இலக்கு வைத்து கிட்டத்தட்ட 5க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்கள் குறித்த பிரதேசத்திலே மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அத்தோடு வடக்கு காசாவின் ரிமால் பிரதேசத்திலே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதற்கு பின்பு நெட்டன்யாஹூ விசேட ஊடக அறிக்கைகளையும் வெளியிட்டிருந்தார். நாங்கள் தற்போது காசாவினுடைய புதிய தலைவரை இலக்கு வைத்து படுகொலை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளோம். இந்த தாக்குதலில் அவர் முழுமையாக அழிக்கப்பட்டு விட்டார் என்கின்ற தகவல்கள் கிடைக்கப் பெற்றுள்ளன. மேலும் இன்னும் ஒரு புதிய தலைவர் தெரிவு செய்யப்பட்டால் அவரையும் நாங்கள் படுகொலை செய்வோம் என நெட்டன்யாஹூ குறித்த ஊடக அறிவிப்பிலே தெரிவித்தார். அதாவது 2 வாரங்களுக்கு முன்பு ஹமாஸினுடைய அல்-கஸாம் படைப்பிரிவினுடைய இராணுவ தலைமை அதிகாரியாகவும் காசாவுக்கான ஹமாஸின் தலைவராகவும் செயற்பட்ட இஸ்ஸதீன் அல்-ஹத்தாத் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து காசாவுக்கான ஹமாஸினுடைய புதிய தலைவராக முகமது அவுதா அவர்கள் கடந்த வாரம் தெரிவு செய்யப்பட்டார். மிக நீண்ட காலமாக அல்-கஸாம் படைப்பிரிவினுடைய உளவுத்துறையின் முக்கிய தலைமை அதிகாரியாகவே இவர் செயற்பட்டிருந்தார். மிகவும் ரகசியமாக செயற்படக்கூடிய நபராகவே இவர் இருந்துள்ளார். இப்படியான நிலைமையிலேயே இவர் புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டார். மேலும் இஸ்ஸதீன் அல்-ஹத்தாத் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு பின்பு முகமது அவுதா அவர்களே புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டார். இப்படியான நிலைமையிலேயே தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இவரை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் இந்த தாக்குதலிலே இவர் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் உறுதிப்படுத்தியுள்ளது. அத்தோடு நேற்றிரவு மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த தாக்குதலிலே முகமது அவுதா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பதனை ஹமாஸினுடைய ஊடகங்களும் உறுதிப்படுத்தியுள்ளன. அவருடைய குடும்பத்தோடு இருக்கும் சந்தர்ப்பத்திலேயே படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் களத்தில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள். மேலும் இன்று காலையிலேயே முகமது அவுதா அவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டிருந்தார். இவை தொடர்பான காணொலிகளும் வெளியாகி இருந்தன. அத்தோடு இங்கிருக்கக்கூடிய இன்னும் மிக முக்கியமான சந்தேகத்திற்கிடமான விடயம் என்னவென்றால், ஒரு புதிய தலைவர் தெரிவு செய்யப்பட்டு ஒரு வாரத்திற்குள்ளே படுகொலை செய்யப்பட்டிருப்பது இதுதான் முதலாவது தடவையாகும். இதற்கு முன்பு ஹமாஸினுடைய புதிய தலைவர்கள் தெரிவு செய்யப்பட்டு உடனடியாக படுகொலை செய்யப்படவில்லை. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் அவர்கள் தொடர்பான உளவு தகவல்களை விரைவாக பெற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே இப்படியான நிலைமையில் தற்போது முகமது அவுதா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பது பலஸ்தீனிய போராளிகளுடைய பலஸ்தீனிய தலைமைகளுடைய தந்திரமான செயற்பாடாக இருக்குமா என்கின்ற சந்தேகங்களும் எழுந்துள்ளன. ஏற்கனவே அல்-கஸாம் படைப்பிரிவினுடைய நீண்ட கால உளவுத்துறை தலைவராகவே முகமது அவுதா அவர்கள் இருந்துள்ளார். மேலும் காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஹமாஸினுடைய இராணுவ தலைவர்களை தொடர்ச்சியாக படுகொலை செய்து வருகின்றது. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் முகமது அவுதா தொடர்பான போலியான உளவு தகவல்களை வேண்டுமென்றே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிடம் கசியவிட்டு பின்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களில் முகமது அவுதா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு விட்டதாக அனைவரையும் நம்ப வைப்பதற்கும் காசாவின் களத்தில் இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய தலைவர்கள் திட்டமிட்டிருக்கலாம். உளவுத்துறை தலைவராக இருந்த முகமது அவுதா அவர்களே இந்த திட்டத்தினையும் நடைமுறைப்படுத்தி இருக்கலாம். ஏனென்றால் ஏனைய இராணுவ தலைவர்களை விட முகமது அவுதா அவர்கள்
அவர்கள் வித்தியாசமானவர். அவர் எப்போதும் ரகசியமாக செயற்படுவதையே விரும்பக்கூடியவர். இதனால் தற்போது அவருடைய இறப்பை உத்தியோகபூர்வமாக அறிவித்துவிட்டு அவர் படுகொலை செய்யப்பட்டு விட்டதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை நம்ப வைத்துவிட்டு ரகசியமாக மறைந்திருந்து காசாவின் களத்திலே தலைமை பொறுப்பை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கின்றன. மேலும் இவ்வாறான சந்தேகங்கள் அதிகரிப்பதற்கான சில காரணங்களும் இருக்கின்றன. இதற்கு முன்பு ஹமாஸினுடைய இராணுவ தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்டதும் ஹமாஸினுடைய தலைவர்கள் அவர் கொல்லப்பட்டு விட்டதாக உடனடியாக அறிவிக்க மாட்டார்கள். குறைந்தது 48 மணித்தியாலங்களுக்கு பின்பே அவருடைய படுகொலை தொடர்பான உறுதிப்படுத்தல்களை ஹமாஸினுடைய ஊடகப் பிரிவு வெளியிடும். ஆனால் முகமது அவுதா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு ஓரிரண்டு மணித்தியாலங்களிலேயே காசாவின் களத்தில் இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய அதிகாரிகள் முகமது அவுதா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு விட்டதாக அல் ஜசீரா ஊடகத்திடம் தெரிவித்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் இன்று காலையிலேயே அவசரமாக அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டு விட்டது. இதற்கு முன்பு படுகொலை செய்யப்பட்ட ஹமாஸின் இராணுவ தலைவர்கள் தொடர்பான தகவல்களையும் அவர்களுடைய உடல்களையும் இவ்வளவு விரைவாக ஹமாஸினுடைய தலைவர்கள் வெளிப்படுத்தவில்லை. இதனாலேயே தற்போது முகமது அவுதா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை ஏமாற்றக்கூடிய பலஸ்தீனிய தலைமைகளின் தந்திரமான காய்நகரத்திலாக இருக்கலாம் என்றும் சில ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அதே நேரம் முகமது அவுதா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு விட்டதனை நெட்டன்யாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவமும் தற்போது உத்தியோகபூர்வமாகவும் அறிவித்து விட்டார்கள். எனவே இது ஒரு தந்திரமான காய்நகரத்தலாக இருந்தால் நிச்சயமாக முகமது அவுதா அவர்கள் வேறொரு பெயரில் காசாவின் களத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்வார். ரகசியமாக மறைந்திருந்து தலைமை பொறுப்பை தொடர்ச்சியாக மேற்கொள்வார். எனவே முகமது அவுதா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளுக்கு பின்னால் பலஸ்தீனிய தலைமைகளின் தந்திரங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதனையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அடுத்து நேற்றிரவு நடைபெற்ற போரமைச்சரவை கூட்டத்திலே நெட்டன்யாஹூ தெற்கு லெபனான் பிரதேசத்திலே மஞ்சள் எல்லைகளையும் தாண்டிய தரைவழி தாக்குதல்களை விரிவுபடுத்துவதற்கான உத்தரவுகளை வழங்கியிருந்தார். அதாவது குறித்த வரைபடத்தில் மஞ்சள் நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய தெற்கு லெபனான் பிரதேசங்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தற்போது நிலை கொண்டுள்ளது. கடந்த 2.5 மாதங்களுக்கு மேலாக நடைபெற்று வரக்கூடிய தரைவழி தாக்குதல்களிலேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குறித்த பிரதேசங்களுக்குள்ளே ஊடுருவி நிலை கொண்டுள்ளது. மேலும் தற்போது இந்த மஞ்சள் எல்லை பிரதேசங்களுக்கு அப்பாலும் தரைவழி தாக்குதல்களை விரிவாக்க உத்தரவுகளையே நெட்டன்யாஹூ பிறப்பித்துள்ளார். அதாவது லிட்டானி நதி வரையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரதேசங்களையும் முழுமையாக கைப்பற்றுவதற்கான உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். மேலும் லிட்டானி நதிக்கும் ஜஹ்ரானி நதிக்கும் இடையில் இருக்கக்கூடிய லெபனானிய மக்களை முழுமையாக வெளியேறுமாறும் கட்டளையிட்டுள்ளார். இதற்கமைவாக நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் லிட்டானி நதிக்கு வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து குடியிருப்பு பிரதேசங்களில் இருந்தும் லெபனானிய மக்கள் முழுமையாக வெளியேறிவிட வேண்டும் என்றும் ஜஹ்ரானி நதிக்கு வடக்கே நோக்கி நகர்ந்து விட வேண்டும் என்றும் எச்சரிக்கைகளையும் கட்டளைகளையும் பிறப்பித்துள்ளார். அத்தோடு தெற்கு லெபனானின் மஞ்சள் எல்லை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய லெபனானிய மக்களுடைய வீடுகளில் 70% வீடுகளையும் குடியிருப்பு கட்டிடங்களையும் காப்பெட் குண்டுகளை பயன்படுத்தி முழுமையாக அழித்து விட்டதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. குறித்த பகுதிகளிலே கிட்டத்தட்ட 15,000க்கும் அதிகமான குடியிருப்பு பகுதிகளும் வீடுகளும் இருக்கின்றன. இவற்றிலே 10,000க்கும் அதிகமான குடியிருப்பு பிரதேசங்களை முழுமையாக தரைமட்டமாக்கி விட்டோம் என்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அறிவித்துள்ளது. காசாவினுடைய மஞ்சள் எல்லை பிரதேசத்தில் எவ்வாறு வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளதோ ரஃபா பிரதேசத்தில் எவ்வாறு வீடுகள் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டுள்ளதோ அதே போன்றே தற்போது தெற்கு லெபனானினுடைய மஞ்சள் எல்லை பிரதேசத்தில் 70% குடியிருப்பு பிரதேசங்கள் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டு விட்டன. அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனானினுடைய மஞ்சள் எல்லை பிரதேசங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய கடற்பகுதிகளையும் முழுமையாக கைப்பற்றியுள்ளது. குறித்த வரைபடத்தில் இலக்கம் 2 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய தெற்கு லெபனானுக்கு சொந்தமான கடற்பகுதிகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கைப்பற்றியுள்ளது. மேலும் இவ்வாறு குறித்த கடற்பிரதேசங்களை கைப்பற்றுவதற்கான மிக முக்கியமான நோக்கம் இந்த கடற்பிரதேசத்திலே இயற்கை எரிவாயு தளங்கள் காணப்படுகின்றன. காசாவின் மேற்கு கடற்கரை பிரதேசத்தில் எவ்வாறு இயற்கை எரிவாயு தளங்கள் காணப்படுகின்றதோ அதே போன்று தெற்கு லெபனானுடைய மேற்கு கடற்கரை பிரதேசத்தில் இயற்கை எரிவாயு தளங்கள் காணப்படுகின்றன. மேலும் இவற்றையும் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளது. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் இந்த இயற்கை எரிவாயு தளங்களை கொள்ளையடிக்கும் நோக்கத்தோடுமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இந்த மஞ்சள் எல்லை பிரதேச விரிவாக்கத்தையும் மேற்கொண்டுள்ளது. இதனை தற்போது எங்களுக்கு தெளிவாக உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். அத்தோடு இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் தெற்கு லெபனானினுடைய மஞ்சள் எல்லை பிரதேசங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தாலும் குறித்த பிரதேசங்களிலே ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். மஞ்சள் எல்லை பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை துரத்தி அடிப்பதற்கான உச்சக்கட்ட பதிலடி தாக்குதல்களை ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள். இதனால் இந்த மஞ்சள் எல்லை பிரதேசங்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் தொடர்ச்சியாக நிலைத்திருக்க முடியாது. தரைவழி தாக்குதல்களிலே காசாவின் பல பிரதேசங்களிலே
இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடுருவி தாக்குதல்களை விரிவுபடுத்தினாலும் குறித்த பிரதேசங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. இருப்பினும் அடிமை அரபுகளினாலும் துரோகிகளினாலும் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதற்கு பின்பே அந்த ஒப்பந்தத்தினை பயன்படுத்தி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவின் மஞ்சள் எல்லை பிரதேசங்களை முழுமையாக கைப்பற்றிக் கொண்டது. எனவே இதே போன்றே தற்போதைய சூழ்நிலையில் லெபனானிய களத்தில் ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் நிச்சயமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனானினுடைய இந்த மஞ்சள் எல்லை பிரதேசங்களை முழுமையாக கைப்பற்றிக் கொள்ளும். அதே நேரம் தற்போது ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களை போன்று தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வந்தால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் மஞ்சள் எல்லை பிரதேசத்தில் நிலைத்திருக்க முடியாது. ஒருவேளை ஏதாவது ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டால், தற்காலிக யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டால் அந்த ஒப்பந்தத்தினை பயன்படுத்தி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனானுடைய மஞ்சள் எல்லை பிரதேசங்களை முழுமையாக அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுவார்கள். எனவே இந்த மஞ்சள் எல்லை பிரதேசத்தினுடைய உண்மையான யதார்த்தத்தை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். குறித்த பிரதேசங்கள் இன்னும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படவில்லை. குறித்த பகுதிகளில் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்ளப்படாவிட்டால் நிச்சயமாக குறித்த பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினை முழுமையாக விரட்டி அடிக்க முடியும். அல்லது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குறித்த பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டதற்கு பின்பே ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட வேண்டும். இல்லாவிட்டால் தெற்கு லெபனானுடைய மஞ்சள் எல்லை பிரதேசங்களை இழக்க வேண்டிய சூழ்நிலையே ஏற்பட்டுவிடும். அத்தோடு ஹிஸ்புல்லா இராணுவத்தின் ட்ரோன் தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினால் சமாளிக்க முடியவில்லை. நேற்றைய தினம் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் ஜீப் வண்டி ஒன்றை இலக்கு வைத்து மேற்கொண்டிருக்கக்கூடிய காணொலி ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள். இந்த காணொலியை நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டிருந்தேன். மேலும் குறித்த காணொலியிலே சிறிய ட்ரோனை பயன்படுத்தி ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் ஜீப் வண்டியிலே சென்று கொண்டிருந்த 4 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை முழுமையாக அழித்திருப்பதனை உறுதிப்படுத்தி இருந்தார்கள். இந்த காணொலியை பார்வையற்றவர்களுக்கு ஹிஸ்புல்லாவின் குறித்த தாக்குதலை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஹிஸ்புல்லாவின் புதிய அபாபில் ட்ரோன்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. மேலும் இந்த ட்ரோன் தாக்குதல்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் அதிகளவான சிப்பாய்கள் கொல்லப்பட்டு வருகின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எவ்வளவு தான் இழப்புகளை முழுமையாக மூடி மறைத்தாலும் ஹிஸ்புல்லாவினுடைய காணொலிகள் மூலமாக இந்த இழப்புகள் அம்பலப்படுத்தப்படுகின்றன. இப்படியான நிலைமையில் ஹிஸ்புல்லாவினுடைய இந்த ட்ரோன் தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்கு நாங்கள் லெபனானினுடைய தலைநகரான பெய்ரூட்டை இலக்கு வைத்து பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பிரதேசமான தஹிய பிரதேசத்தை இலக்கு வைத்து உச்ச தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு போர் அமைச்சரவையில் பல முன்மொழிவுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. முன்னைய காணொலிகளில் இவை தொடர்பாக நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். இருப்பினும் தற்போது ஈரானோடு பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதனால் லெபனானுடைய தலைநகரை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டாம் என டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் இஸ்ரேலிய இராணுவத்திற்கு உச்சழுத்தங்களை வழங்கி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் இதனை உறுதிப்படுத்தும் வகையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சரும் அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார். நாங்கள் பெய்ரூட்டை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். இருப்பினும் அமெரிக்கர்கள் எங்களை தடுக்கின்றார்கள். ஹிஸ்புல்லாவின் ட்ரோன்களை தடுத்து நிறுத்துவதற்கு எங்களிடம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆயுதமே பெய்ரூட்டினுடைய தஹியே பிரதேசம் தான். தஹியே பிரதேசத்தை முழுமையாக தரைமட்டமாக்கினால் ஹிஸ்புல்லாவின் இந்த ட்ரோன் தாக்குதல்களை தடுக்க முடியும். மேலும் இவை தொடர்பாக நாங்கள் அமெரிக்கர்களோடு தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருகின்றோம். ஈரானோடு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டாலும் நிச்சயமாக ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய அச்சுறுத்தல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எங்களுக்கு முழுமையான அனுமதியை வழங்குவார். இதற்கான பேச்சுவார்த்தைகளையே தற்போது நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். அடுத்து நெட்டன்யாஹூ போர் அமைச்சரவையில் வழங்கிய உத்தரவுக்கு அமைவாக நேற்றிரவிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்திலும் பேகாவாலே பிரதேசங்களிலும் லிட்டானி மற்றும் ஜஹரானி நதி கர்ஹாமில் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் மாத்திரம் லெபனான் முழுவதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு 70க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இந்த வான்வழி தாக்குதல்களிலே கொல்லப்பட்டிருக்கக்கூடிய லெபனானிய மக்களுடைய எண்ணிக்கையானது 45ஐ விட உயர்ந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் 160க்கும் அதிகமானோர் படுகாயங்கள் உள்ளாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் உச்சகட்ட வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே 28க்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இந்த தாக்குதலிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ சிப்பாய்கள் நிலை கொண்டிருக்கக்கூடிய 8க்கும் அதிகமான பிரதேசங்களில் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே 30க்கும் அதிகமான சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று நேற்றிரவில் ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய ரத்வான் படைப்பிரிவினர் மேற்கொண்டு வரக்கூடிய உச்ச தாக்குதல்களினால் 6 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் ஒரு புல்டோசர் வண்டியும் 4 ஜீப் வண்டிகளும் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த தாக்குதலினாலும் அதிகளவான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள்.
அடுத்து நேற்றைக்கு முன்தினம் ஈரானினுடைய தெற்கு பிரதேசத்தில் அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பின்பு களமிறக்கப்பட்டிருந்த அமெரிக்காவின் F-35 போர் விமானத்தை இலக்கு வைத்து ஈரானிய வான் பாதுகாப்பு படைகள் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளன. மேலும் அமெரிக்காவினுடைய 3 MQ-9 ட்ரோன்களையும் ஈரானிய வான் பாதுகாப்பு படை பிரிவுகள் சுட்டு வீழ்த்தியிருந்தார்கள். இதைத் தொடர்ந்து அமெரிக்க இராணுவம் மிரண்டு போயிருந்தது. எந்த வான் பாதுகாப்பு அமைப்பை பயன்படுத்தி ஈரான் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டார்கள் என்பதனை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. மேலும் F-35 போர் விமானத்தையும் அவர்கள் எவ்வாறு கண்காணித்தார்கள், இலக்கு வைத்தார்கள் என்பதனையும் அமெரிக்க இராணுவத்தினால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இப்படியான நிலைமையிலேயே இவை தொடர்பான தகவல்களை தற்போது ஈரானிய தலைமைகள் வெளியிட்டுள்ளார்கள். இதற்கமைவாக ஈரானிய IRGC இராணுவம் அமெரிக்காவின் F-35 போர் விமானத்தினை கண்காணித்து இலக்கு வைக்கக்கூடிய காணொலிகளை வெளியிட்டிருந்தது. இந்த காணொலியை நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். மேலும் இவ்வாறு F-35 போர் விமானத்தினை இலக்கு வைப்பதற்கும் கண்காணிப்பதற்கும் அமெரிக்காவினுடைய 3 MQ-9 ட்ரோன்களை அவசரமாக சுட்டு வீழ்த்துவதற்கும் ஈரான் புதிய ரகசியமான ஆயுதங்களை களமிறக்கியுள்ளது. ஈரானினுடைய சொந்த தயாரிப்பான சார்ஜஸ் என்கின்ற வான் பாதுகாப்பு அமைப்பை பயன்படுத்தி இன்னும் ஒரு ரகசிய ஆயுதத்தை இதனோடு இணைத்து இந்த தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளது. மேலும் குறித்த ரகசிய ஆயுதம் தொடர்பான ரகசிய கண்காணிப்பு அமைப்பு தொடர்பான எந்தவிதமான தகவல்களையும் ஈரானிய தலைமைகள் வெளியிடவில்லை. மேலும் அமெரிக்காவின் F-35 போர் விமானங்களையும் நவீன தொழில்நுட்ப ஸ்டெல்த் தொழில்நுட்ப போர் விமானங்களையும் இனங்காண்பதற்கான இந்த ரகசிய அமைப்பை மிகவும் பாதுகாப்பாக வைத்துள்ளோம் என்றும் இவை தொடர்பான தகவல்களை நாங்கள் ஒரு பொழுதும் வெளிப்படுத்த மாட்டோம் என்றும் அடுத்த கட்ட போரிலே எங்களுடைய இந்த திறன்கள் நிச்சயமாக அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சவாலாகவே அமைந்திருக்கும் என்றும் காத்தமல் அன்பியா தலைமையகத்தினுடைய ஊடக பேச்சாளர் அறிக்கைகளில் குறிப்பிட்டுள்ளார். அதாவது முன்னைய போரில் களமிறக்காத பல முக்கியமான ஆயுதங்களை தற்போது ஈரான் முழுமையாக களமிறக்கியுள்ளது. இதனால் அடுத்த கட்ட போரிலே அமெரிக்காவினுடைய போர் விமானங்களுக்கு ஈரானுடைய இந்த ரகசிய ஆயுதங்களும் வான் பாதுகாப்பு அமைப்புகளும் மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்து நேற்றிரவு டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளம் வழியாக அறிக்கைகளையும் மிரட்டல்களையும் வெளியிட்டிருந்தார். வழமை போன்ற அண்டப்புல்கன் எவ்வாறான மிரட்டல்களை வெளியிடுவாரோ அதே மிரட்டல்களையே மீண்டும் வெளியிட்டிருந்தார். மேலும் அண்டப்புல்கனுடைய ஒரே மிரட்டல்களை நான் மீண்டும் மீண்டும் கூறுவதற்கு விரும்பவில்லை. அத்தோடு அண்டப்புல்கனுடைய இந்த மிரட்டல்களை தொடர்ந்து அண்டப்புல்கனுக்கும் நெட்டன்யாகுவுக்கும் இடையில் தொலைபேசி உரையாடல் ஒன்று நடைபெற்றிருப்பதாகவும் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட முடிவுகள் தொடர்பாக விசேட கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளில் குறிப்பிட்டிருந்தன. அத்தோடு ஈரானோடு ஒப்பந்தத்தினை அவசரமாக முடிப்பதா அல்லது ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை அவசரமாக ஆரம்பிப்பதா என்பது தொடர்பாக கேம்ப் டேவிட் தளத்திலே அவசர பாதுகாப்பு அமைச்சு கூட்டத்தினை போரமைச்சு கூட்டத்தினை டொனால்ட் ட்ரம்ப் ஏற்பாடு செய்திருந்தார். இருப்பினும் சில காலநிலை மாற்றங்கள் காரணமாக குறித்த கூட்டமானது நடைபெறாது என்றும் வெள்ளை மாளிகையிலேயே நடைபெறும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் பதிவிட்டிருந்தார். மேலும் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த செயற்பாடுகள் பல சந்தேகங்களை ஏற்படுத்தியிருப்பதாக அமெரிக்க ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அத்தோடு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டதும் இஸ்ரேலின் பென்குரியன் விமான நிலையத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவின் 46க்கும் அதிகமான எரிபொருள் தாங்கி விமானங்கள் அனைத்தையும் முழுமையாக வெளியேற்றி விடுவதாகவும் ஐரோப்பிய தளங்களை நோக்கி நகர்த்தி விடுவதாகவும் இதற்கு அமெரிக்கா தற்போது ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் தகவல்களும் செய்திகளும் வெளியாகியுள்ளன. முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஈரான் உறுதியாக இருக்கின்றது. ஈரானுடைய நிபந்தனைகளில் ஈரான் உறுதியாக இருக்கின்றது. ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை ஈரான் விட்டுக் கொடுப்பதற்கு விரும்பவில்லை. மேலும் ஈரான் முன்வைத்திருக்கக்கூடிய நிபந்தனைகள் அனைத்திலும் ஈரான் உறுதியாகவே இருக்கின்றது. இவை தொடர்பாக முன்னைய காணொலிகளில் குறிப்பிட்டுள்ளேன். இப்படியான நிலைமையிலேயே தற்போது ஈரானோடு ஒப்பந்தத்தினை முடிப்பதற்காக அமெரிக்கா மத்திய கிழக்கு பிராந்தியத்திலிருந்து வெளியேறுவதற்கும் ஒப்புக்கொண்டு விட்டது. இதற்கமைவாகவே பென்குரியன் விமான தளத்தில் இருக்கக்கூடிய எரிபொருள் தாங்கி விமானங்கள் அனைத்தையும் முழுமையாக வெளியேற்றுவதற்கும் அமெரிக்கா ஒப்புக்கொண்டு விட்டது என அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. ஆனால் இந்த செய்திகள் ஒரு ஏமாற்று நாடகமாக இருப்பதற்கான வாய்ப்புகளே இருக்கின்றன. அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களினால் மேற்கொள்ளப்படக்கூடிய இந்த பிரச்சாரங்கள் அனைத்தும் ஏமாற்று நாடகமாக இருப்பதற்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்கின்றன. அத்தோடு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இன்னும் முட்டுக்கட்டைகள் அப்படியே இருப்பதாகவும் இவை தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாகவுமே தெரிவிக்கப்படுகின்றது. நான் முன்னைய காணொலியில் கூறியதை போன்று குறித்த பேச்சுவார்த்தைகளை அமெரிக்கா ஒரு ஏமாற்று நாடகமாகவே பயன்படுத்தும். ஈரானுக்கு எதிரான ஆச்சரியமூட்டும் தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவே ஈரானிய தலைமைகளை படுகொலை செய்யக்கூடிய தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவே அமெரிக்கா இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினை பயன்படுத்தும். இப்படியான நிலைமையில் ஈரானிய ஆயுதப்படைகளுடைய மூத்த செய்தி தொடர்பாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அமெரிக்கா தற்போது பலவீனமாகவே இருக்கின்றது. எங்களுடைய நிபந்தனைகளில் நாங்கள் உறுதியாகவே இருக்கின்றோம். நிபந்தனைகளில் இருந்து ஈரானை பின்வாங்கச் செய்வதில் அமெரிக்கா தோல்வியடைந்து விட்டது. மேலும் அவர்கள் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மீண்டும் ஆரம்பித்தால் நிச்சயமாக எங்களுடைய பதிலடி தாக்குதல்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்கு அப்பாலும் கொண்டு செல்லப்படும். மீண்டும் போர் ஆரம்பிக்கப்பட்டால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எண்ணெய் ஏற்றுமதியும் விநியோகமும் முழுமையாக இழுத்து மூடப்படும் அளவு
அளவுக்கு ஈரான் சில வித்தியாசமான முடிவுகளையும் எடுக்கும். இந்த முடிவுகள் ஒட்டுமொத்த மேற்குலகையும் உழுக்கக்கூடிய முடிவுகளாகவே அமைந்திருக்கும். அமெரிக்காவினால் இதற்கு பிறகு மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலைத்திருக்க முடியாது. இதற்கு மேலும் மத்திய கிழக்கு பிராந்தியம் அமெரிக்காவுக்கு பாதுகாப்பான பிராந்தியமாக இருக்காது. இதனால் எங்களுடைய நிபந்தனைகளை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லது மீண்டும் போர் ஆரம்பிக்கப்பட்டால் நாங்கள் முழு பலத்துடன் உச்ச பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வோம் என ஈரானிய ஆயுதப்படைகளுடைய மூத்த செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.